ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பையும் கேரட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் 1 கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேங்க. பேன் நல்லா சூடானது இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் 2 கப் அளவுக்கு கேரட்டை சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கிறேங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இதில் இப்போ நான் 2 கப் அளவுக்கு கேரட் சீவி எடுத்துருந்தேங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி வச்சு கேரட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த கேரட்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதில் நான் இப்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற 1/2 கப் சர்க்கரைக்கு இது கொஞ்சம் மீடியம் ஸ்வீட்னஸோட தாங்க இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி விட்ட மாதிரி தாங்க இருக்கும். அந்த தண்ணி பாதியாக குறைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் இருக்கணுங்க, அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து கடலைப்பருப்பில் சேரும். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம லட்டாக பிடிச்சி எடுக்க போகிறோம். இது நல்லா ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை உருண்டை பிடிச்சி லட்டாக மாற்றிக்கலாங்க. நான் ஒவ்வொரு உருண்டையும் இந்த சைஸுக்கு பிடிச்சி எடுத்துருக்குறேங்க. நான் எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு 6 லட்டு கிடச்சது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் லட்டு ரெடி ஆகிருச்சு.